தமிழுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா தமிழ் வந்து இது வரைக்கும் 4 படம் 5 படம் டேரக்ட் பண்ணீங்களா, 6வது படம். அதில் ஒரு படத்தை தவிர எல்லா படத்தையும் நான் நடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சேலம், நான் சேலத்து டேரக்டர்ன்றதுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பொதுவாக ஒரு படம் நடித்தா அது வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் தமிழ்கிட்ட வந்து படம் நடித்தா கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த படமும் தேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படியே அதில் வந்து இளம்பரத்து தம்பி வந்து ரொம்ப ஃபைட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கான். எக்கோ டவுன் பண்ணோம், டல் பண்ணோம். ஆமாம், அது மாதிரி இது வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் கதை தான், சேலத்தில். அப்புறம் அவங்க ஊர் செந்தூரை, இன்னும் நிறைய ஊர்களில் எடுக்கப்பட்ட படம். அதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்கும். அந்த கதையே அப்படி தான் இருக்கும். கதையும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாகவும் வந்திருக்கு. நான் பார்த்துட்டேன், டப்பிங் பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்கு. இது ரசிகர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து சரவணன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வர்ற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் கட்டிகிட்ருக்கேன். அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது. ஒரு 3 ஏக்கர் ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஏதாவது செட்டு போடலாம், அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம். அங்கே ஒரு 100 பேர் தங்கலாம். மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு 10 ரூம் கட்டி வச்சுருக்கேன். இது திறக்கிறது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறேன். அது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவேன். பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன். கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலம் வரணும். ஆமாம், கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு, வேலை இருக்குது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன். 10,500 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, அங்கேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி நிறைய ஒர்க்கு உங்கள் ஸ்டுடியோவுக்கு இல்லை. இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ சேலம் வந்து 136 படம் எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் இந்த ஊர். அது சும்மா அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வரதுன்னு முயற்சி பண்ணுறேன். அது சின்ன முயற்சி தான். ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சுறேன், அவ்வளோதான். ப்ராசஸில் இருக்கேன். 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இயல்பாக அப்படி தான். எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது. தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள். அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு தகுதியும் எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்லா அவன் வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படமும் வெற்றி அடையணும். நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதின்னு ஒரு படம். ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு 28 நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம். அது சீரியலில் அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டைம் இல்லை, சீரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே கணிக்கிறாங்க. அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதன் அழுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவனை நம்ம இன்னைக்கு குறைச்சி இட போடக்கூடாது. அவனோட அறிவை நம்ம பார்க்கணுங்கிறத நான் வந்து இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமாக கத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, அது மாதிரி 60 கொடுத்து பார்க்கலாமேன்னு தான். சமீபமாக முன்னாள் இயக்குனர் சங்க தலைவர் வெற்றி தலைவர் அவர் வந்து பெரிய படங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு, அதாவது ரிவ்யூ பண்ணுறது 24 மணி நேரம் கழிச்சு. இந்த சின்ன படங்கள் அதேமாரி பண்ணால் உங்களுக்கு வெளியில் எப்படி ரீச் ஆகும்? இது தேட்டரே கிடைக்குது, தேட்டரே கிடைக்குது. தான் போகுது. ஆமாம்,
ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு இவங்க ரீச் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பண்ணுங்க. அது வந்து அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும். நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும். அதனால் அது அவருடைய கருத்து. இது வந்து இப்போ இளம்பரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பேரை நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதை நீங்கள் நியூஸ் போடுறதே பெரிய விஷயம். அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும், இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் டெஃபினட்டாக அது அவருடைய கருத்து, அது ஒவ்வொருத்தருடைய கருத்து. கருத்துன்றாங்க. ஆனால் எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. பெரிய படம் எடுக்கிறது மட்டும் சிறுபட தயாரிப்பாளர் சிறுபடத்தில் பண்ணுறவங்க யாருமே வந்து அது கேள்வியே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க சில பேர் மட்டும் தான் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுங்க தைரியமா, மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஏன் இல்லை, அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய. இது இப்போ நம்ம போயே சேராது. நான் சொல்கிறேன்னா நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். எனக்கு இளம்பரத்தும் வேணும், தனுஷ் சாரும் வேணும். நான் எல்லா படமும் அப்படி தான் இதில் நல்ல கதை இருக்குது, அவ்வளோதான். எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போய்டுவேன். நான் சும்மா என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன். சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபிளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன். அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது. தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து சொன்ன கேள்வி வந்து அது செல்வமணி சாரோட கருத்து. பெரிய படங்களுக்கு வேணாம் அப்படி இருக்கலாம், சின்ன படங்களுக்கு உடனடி தேவை உங்களுடைய இந்த நீங்கள் கொடுக்குற விளம்பரமும் அந்த விமர்சனம் தான். அதனால் டெஃபினட்டாக அதை நீ செய்ய முட்டாதீங்க. சிரமம் தான், பெரிய படங்கள் வருது. ஆமாம் ஆமாம். கியூப்லயே பாத்தீங்கன்னா பேர் இருக்கு, ஆனா தியேட்டர் உள்ள போனா ஷோ கிடையாது. ஆமா, சோ அதுலயே டிராப் ஆயிடுறீங்க. ஆமா, போட்ட காசை எடுக்கிறீங்க. அதான் அது வந்து இறை செயல் தான். இது சின்னதாக ஒரு நீங்கள் சொல்லி அது வந்து தேட்டருக்கு 10 பேர் 30 பேர் வந்து அவன் அந்த 30 பேர் வெளியே சொல்லி 300 பேர் வர்றது தான் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில். பெரிய படத்துக்கு ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல்லாம். இந்த போன வாரம் அந்த படம்லாம் ஷோ கேன்சல், எனக்கு தெரியும். ஓடிடில இப்போ 30 நாள் கழிச்சு வாங்கிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தியேட்டர் ஒரு நாள்ல நிக்க மாட்டாங்க. ஆமாம், பெரிய ஆக்டர் போட்டாலும் சரி, இப்போ நீங்க நடிச்சினாலும் சரி ஓடிடில வாங்கவே மாட்டாங்க. ஓடிடிலாம் ஒரு எல்லாமே அதெல்லாம் ஓடினா தான் வாங்குறாங்க. சரி, ரொம்ப சிரமமான ஒரு சினிமா. இந்த சினிமா தான் 91லேயும் அப்படி தான் இருந்துச்சு. இது அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புதுமுகம் தான். அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பையனை இளம்பரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகிடுவான். இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா பை காட் கிரேஸ் அது நடந்துருச்சுன்னா அது ஆகிடும். அப்படி நடக்கிறப்ப அது இறை செயல். இது சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையே எல்லாமே வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, இறைவனோட செயல் தான். தெய்வமே வாங்க, தெய்வமே குரலை காணாமன்னு பார்த்தேன். மத்ததுக்கெல்லாம் மைக் பிடிச்சி தியேட்டர் வாசல்ல போயிட்டு இருக்க கூடாது, ரெஸ்பான்ஸ் கேட்க கூடாதுன்னு ரூல் போடுறாங்க. 1-2 பேர் செய்யற தவறு. ஓடிடி நிறுவனங்கள் எல்லாமே உள்ள வர்றப்போ காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்ப வந்து ஒரு பெரிய படம் வாங்குறாங்கன்னா ஒரு 4 சின்ன படத்தையும் எடுத்துக்கோங்கன்னு ஏன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது வந்து பண்ணணும். அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம அதை சொல்கிற பதில் இது போய் ரீச் ஆகணும். ஆமாம், நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன். நான் போன தடவை கூட மெம்பராக இருந்தேன். இந்த தடவை நடிகர் சங்கத்துலேயும் இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போகல. பட் நான் வந்து அதுக்கு வந்து அது பார்த்துட்டு இருக்க முரளி சாரும் மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். யாராவது ஒருத்தராவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அந்த விஷயத்தை போகலாம். மீடியா மேல மட்டும் குறி வச்சு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அது முரளி சார் முடிவெடுக்கணும், அந்த கேங் முடிவெடுக்கணும். நிறைய வேலை இருக்குது அதில்.